Hello friends, you are watching the Amazing Fact channel. If you are channel subscribe to our videos, subscribe to the bell icon click on it. Then our channel update notification. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா DaVinci Resolve ஸ்டுடியோல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படினு கேட்டிங்கனா கீவேர்ட் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்றது, ஷார்ட்கட்ஸ் வந்து எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா அப்படி இல்லாம நம்ம வந்து இன்னும் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடிட் டாப் ஓபன் பண்ணிக்கிறோம். இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரெண்டு டாப் இருக்கு. இதுல வந்து ஸ்மார்ட் பீன்ஸ் அப்படினா என்னன்றத பத்தியும் டைம்லைன்ஸ் அப்படினா என்னன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து DaVinci Resolve ஸ்டுடியோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் பீன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்மார்ட் பீன் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சின்ன வந்து ஒரு கோடிங் பாக்ஸ் மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு சாங்ஸ் எடுக்கிறதுனாலே கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ் இருக்கும். இல்லை ஒரு சீன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 500 வீடியோஸ் வச்சுருக்கும். ஸோ வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்மளால் கண்டுபிடிச்சி வந்து நம்ம இது பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து நீங்கள் ஒரு ஷூட் பண்ணியிருப்பீங்க, அப்படி இல்லாட்டி இப்போ வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு வந்து ஆந்திரா போயிருப்போம், இல்லை ஒரு ஷூட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து வேறு லொக்கேஷன்ஸில் வேறு சுச்சுவேஷன்ஸில் வந்து ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வீடியோவாக இருக்கட்டும் எடுக்கும்போது அந்த வீடியோ வந்து நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி இந்த யூஸ் ஆகுது ஸ்மார்ட் பீன்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சிம்பிளாக ஒரு 10 வீடியோ 20 வீடியோ நீங்கள் எடிட் பண்ண போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மார்ட் பீன்ஸ் வந்து தேவையில்லை, நம்ம டேரெக்டாகவே போய் அதில் போய் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூவியை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு எக்கச்சக்கமான சீன்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான ஃபுட்டேஜஸ் இருக்கும், எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுட்டேஜுக்கும் ஒரு பேர் கொடுத்து வச்சுருக்கோம். அது வந்து எப்படி வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் Fன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் தேடுற கீவேர்டை வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் பீன்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட் ஸ்மார்ட் பீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து நீங்கள் கொடுக்க போகிற ஃபுட்டேஜ் வந்து எது கிரியேட் பண்ணுறீங்களோ அதோட ஃபுட்டேஜோட நேம். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட் வீடியோ அப்படின்னு போகிறோம். ஃபஸ்ட் வீடியோன்னு போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எது மேட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ ஆல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் இருந்து சர்ச் பண்ண போகிறீங்க, மீடியா ப்ராப்பர்ட்டிஸா, இல்லை கிளிப் டீடைல்ஸா, இல்லை வந்து ஷார்ட் சீன்ஸா, இல்லை கேமராவா, ஆடியோவா, இந்த மாதிரி எதில் இருந்து நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் வந்து மீடியா பூலில் இருந்து சர்ச் பண்ணுற வாசி மீடியா பூலில் கொடுத்துருக்கோம். இப்போ மீடியா பூல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ்டர்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பூல். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்க திங்ஸ்லேருந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஃபைலோட நேம்ஸ் வந்து என்ன அப்படின்றது இங்கே இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஃபைலோட நேம்ஸ் கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் அப்படின்னா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய ஏரியா. இதில் வந்து இட்ஸ் நாட்டா, அதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம தேட போகிற ஆப்ஷனோட வேலை வந்து நம்ம அடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃப்ளவரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த வீடியோ வந்து இங்கே உங்களுக்கு ஓப்பனாக இருக்க வாசி நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பனாக இல்லாத பட்சத்தில் வந்து அந்த ஃபைலை வந்து எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டைப் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதை மட்டும் தனிப்பட்டு எடுத்து காமிச்சிடும். இப்போ ஓகே இப்போ நம்ம கிரியேட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த வீடியோ வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து நார்மலாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு அது காமிக்கும்போது இப்போ வந்து டேரெக்டாக ஏதாச்சும் ஒரு டயத்தில் வந்துட்டு நீங்கள் ஸ்மார்ட் பீன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை எல்லா வீடியோஸும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போகணும் அப்படின்ற பட்சத்தில் டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணும்போது நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபுட்டேஜை வந்து ஃபைண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பீன்ஸ். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான எத்தனை இது வேணாலும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, தேர்ட் வீடியோ, இல்லை வந்து சாங்கில் வந்து ஃபஸ்ட் வீடியோ, சாங்கில் வந்து செகண்ட் வீடியோ அப்படின்றத நீங்கள் எடிட் பண்ணி வச்சிருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஈஸியாகவே இது பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா டைம்லைன்ஸ். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டைம்லைன்ஸ். இந்த டைம்லைன்ஸில் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டைம்லைன்ஸில் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபைலில் போய்ட்டு ஒரு நியூ டைம்லைன் வந்து கொடுத்துக்குறோம். வந்து ஒரு நியூ டைம்லைன் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட்னு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நமக்கான டைம்லைன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பிளாங்காக வந்து டைம்லைன் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டைம்லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த டைம்லைனை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ரிமூவ் த டைம்லைன் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டேஜ் இருக்குது. இப்போ வந்து இந்த எல்லா ஃபுட்டேஜும் டேரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
இங்கே கிரியேட் த நியூ டைம் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபுட்டேஜ் வந்து அதுவாகவே ஒரு டைம் லைனில் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம சூஸ் பண்ணி எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை ஃபுல்லாகவே ஒரு டைம் லைனாக கிரியேட் பண்ணிடுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வீடியோன்னு போட்டு இந்த டைம் லைனை கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 4 ஆப்ஷன் இந்த இதை வந்து நம்ம ஒரு டைம் லைனை வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து டைம் லைன் 2 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம் லைன் 1ல் வந்துட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுற பட்சத்தில் டைம் லைன் 1ஓட ஃபுட்டேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைன் 2 கிரியேட் பண்ணும்போது டைம் லைன் 2ஓட ஃபுட்டேஜ் வந்துருச்சு. இப்போ அடுத்தடுத்த ஃபோல்டர்ஸில் வந்துட்டு நம்ம வந்து நிறையா வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் லைனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோம். இப்போ வந்து இது வந்து டைம் லைன் 3. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபுட்டேஜில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணும்போது இதில் டைம் லைன் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இப்போ சாங்ஸை எடிட் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ சாங்ஸை வந்துட்டு சாங் ஃபஸ்ட்டு சாங் செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடிட் பண்ணுவோம். எடிட் பண்ணும்போது ஒரு சாங்கையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு டைம் லைனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த டைம் லைன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் லைன் ஸ்மார்ட் பின்ஸ் வந்து டைம் லைன் ஒரு ஆப்ஷன் வந்து காட்டாது. இப்போ வந்து இந்த இதில் வந்து நீங்கள் எக்கச்சக்க ஃபோல்டர் வச்சுருக்கீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் எடிட் பண்ணிட்டு வந்து ஒரு டைம் லைன் கிரியேட் பண்ணி வச்சிருக்க பட்சத்தில் வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் டாவன்சி ரிசால்வில் ப்ரிஃபரன்ஸில் போய்க்குங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து எடிட்ன்ற கோலம் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்மார்ட் பின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இருக்க ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஸ்மார்ட் பின்ஸில் வந்து டைம் லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். இப்போ வந்து டைம் லைன்ஸை கிரியேட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஃபோல்டர்ஸில் வந்து கிரியேட் பண்ணியிருக்க 3 விதமான டைம் லைன்ஸும் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து ஷோ ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்தெந்த வீடியோஸில் வந்து நம்ம டைம் லைன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை டைம் லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரே வீடியோவில் பார்க்கலாம். இது என்ன பர்பஸ்க்காண்டி கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வீடியோ வந்து 1 by 1 தான் எடிட் பண்ண முடியும். ஒரு படத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணுறதுன்றது நடக்காத காரியம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சீன் வைஸாக இருக்கட்டும், இல்லை சாங்ஸ் வைஸாக இருக்கட்டும், இல்லை கிளிப்ஸ் வைஸாக தான் நம்ம எடிட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நுணுக்கமான விஷயங்களையும் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ உட்காந்தோம் அப்படின்னா ஒரு படத்தை எடிட் பண்ணுறதுக்கு மாதக்கணக்காகலாம், இல்லை வருஷக்கணக்காகலாம். அந்த பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோஸை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சாம்பிள்ஸாக யூஸ் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் லைன்ஸில் வந்து 3 விதமான டைம் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், இது வந்து சென்டர் பார்ட்டு, இது வந்து தேர்ட் பார்ட்டு அப்படின்னு கிரியேட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் வந்து நீங்கள் ஒரு படத்தை மேக் பண்ண மாதிரி வந்து அசம்பிள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு படம். ஜஸ்ட் வந்து ஒன்றுன்றது தனித்தனி சீன்ஸ் தான். 3 சேர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டைம் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டைம் லைன் கிரியேட் த நியூ டைம் லைன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் லைன்ஸ் கிரியேட் பண்ணும்போது டைம் லைன்ஸ் 4 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து டைம் லைன் 4 தான் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைம் லைனோட 1ல் இருக்க ஃபுட்டேஜ் வந்து தீட்டு வந்து வைக்கும்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 ஃபுட்டேஜ் வந்து நம்ம தனித்தனியாக வந்து கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃபுட்டேஜ் வந்து கிரியேட் பண்ணிப்போம். இப்போ வந்து பாருங்களேன், அந்த டைம் லைன் ஃபஸ்ட்டு இருக்க ஃபுட்டேஜ் வந்து தீட்டு வரும்போது இது வந்து மொத்தமும் சேர்ந்து நமக்கு வந்து ஒரே வீடியோவை வந்து இங்கே மேக் பண்ணிடுச்சு அதுவாகவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ சென்டர் பார்ட் ஆஃப் வந்து நம்ம சென்டர் பார்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீடியோ, அதாவது லாஸ்ட் சீன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்துட்டு ஒரு படத்தவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் லைனுக்கு நம்ம தனித்தனியாக எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தனித்தனியாக எடிட் பண்ண எல்லா டைம் லைன்ஸ்லையும் கொண்டு வந்து அசம்பிள் பண்ணும்போது ஒரு மூவியோட சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் லைன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து கிரியேட் பண்ணி வைக்கிறோமோ அது மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வீடியோ வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து மாஸ்டர் அண்ட் டைம் லைன்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பின்ஸ் எப்படி யூஸ் ஆகுன்றத பற்றி பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.